ஹாய் வாஸ் வெல்கம் டு அனிஷா விஜய் வீடியோஸ்க்கு. இன்றைக்கி நான் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான குறிப்புகள்லாம் எதுவுமே சொல்லலை. நம்ம டெய்லி ஒரு 6-8 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இதில் இத்தனை பேர் நம்ம பண்ணுறோம். ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக அதை அந்த டைமிங் வச்சு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு 6 டைம்ஸ் 6 வாட்டி சாப்பிட்றேன், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் தண்ணி எப்படி குடிக்கிறேன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கப் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கப் ஹாட் வாட்டர், சுடு தண்ணி, கொஞ்சம் நல்லா ரொம்ப வெதுன்னு இருக்கணும். எப்படி சொல்கிறது, ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்தால் வாயில் வெந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி சுடு தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அட்லீஸ்ட், ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம். ஸோ இதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டர். ஸோ நான் 6 வாட்டி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி 12 கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன். ஸோ இது என்னோட 1 லிட்டர் பாட்டிலில் இது 3 கிளாஸ் பிடிக்கும். ஸோ அப்போ எப்படின்னா, நான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அதை தாண்டி அவ்வளோதான் நம்ம தண்ணி குடிக்கணுமா அப்படின்வீங்க. இல்லை, அதை தாண்டி நம்மளுக்கு தாகமாக இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நான் ஒரு 6-7 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் இப்போது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மள உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியில் போகுது. பாருங்கள், முன்னோட நான் இப்போ ரொம்ப இழைச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 4 kgs கம்மியாக இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால இவ்வளோ விஷயம் நடக்குமா? அதுவும் வெறும் தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ விஷயம் நடக்குமானா கண்டிப்பாக இந்த மேஜிக் நடக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் இது அட்வைஸ் பண்ணோம். எங்கள் வீட்லேயே எங்கள் பசங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் பெல் அடிக்கிறாங்க. எதுக்குன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமே பெல் அடிக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அலாரம் வச்சு பண்ணுற அளவுக்கு நம்மளோட டே டு டே லைஃப் போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காமல் நம்ம தண்ணி குடிக்கிறத மறக்கவே கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் எல்லாமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், அதே மாதிரி தேவையில்லாமல் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ நல்லா தண்ணி குடிங்க. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ, பாய்.